வித்தாங்களா இல்லைன்னு சொல்லி சென்னையை கேட்கல. முதல்ல எடுத்துடணும், அழகா இருக்கும். சென்னையை காப்பாற்றினா விற்பாங்க. ரெண்டு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மேலே வராது. காசு விற்கிற மாதிரி இருந்தா 4000 ரூபா கொடுக்கலாம். எங்கப்பா அந்த வீட்டில் குதிரை வாங்கலாம் வந்தோம்பா. அவர் வந்து அதுக்கப்புறம் ரிக்ஷாக்காரங்க வெயிட் பண்ணிட்டா. சந்திரதா வீடா? அப்படியா? முன்னாடியா? அந்த பக்கம். எவ்வளவு வேஸ்டா போச்சு வரேன் சனியாடா. தாராளமா வந்துடலாண்ணா. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்குண்ணா. ஆமா போட்டு என்ன கேட்டுக்கிறேன். ஒண்ணு இல்லைண்ணா கொண்டு வந்துச்சா? அப்படியா? ஓடையில போட்டு ஏதாவது எல்லா போட்டுமே ஒண்ணுமே இல்லாம போயிடா. எதனா ஒரு 150 கூட. ஆமா காற்று ஓவரா இருக்கு. ஒரு 150 கிலோ 150 கூட 200 கூட எக்ஸ்ட்ரா கூட தர மாட்டாங்க. டீசல் போடுறது எல்லாரும் போட போகுது. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்வமா இதெல்லாம் கெட்ட பேர் வேற ஏறிக்கிட்ட ஏடி ஆஃபீஸில் நிறைய பேர் ஃபைன் வேறு கட்டணும். ஓடி போய் மீன் வேறு 2 நாள் 3 நாள் போய் வச்சாங்க. உனக்கு 200 நம்ம 200 கொடுக்குறாங்க. அந்த பாயமா அவங்க 200 கொடுப்பாங்க, நம்ம 200 கொடுக்குறாங்க. நம்ம தான் 200 கேட்குறோமே. साक्षी दो
அமைதியா இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா வா அது கீழே போட்டு வச்சுருந்தா அது ஆமாம் நீங்களே கொடுத்துறீங்களா? இல்லை நீங்கள் கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்றேன். அது வாங்கிக்கிறேன். அதெல்லாம் வாங்கிட்டு போடலாமா? வயலில் போடலாமா? குடிங்க. இது ரெண்டா போடுதா? இப்படி போடுவா, அப்படி போடுவா, இப்படி போடுவா, அப்படி போடுவா. போடுங்க போடுங்க போடுங்க. ஹேய் காத்து வா. என்னது இது? அவன் மொல்லமா போவான். அது எதுக்கு இருக்குப்பா? ராம்தா அவருக்கு இருக்கு மண்ணோட ஏற்றது ராம்பு. இதெல்லாம் வச்சுருப்பியா? என்ன பண்ணுவா? அதையா? அடிப்பானா? நல்லா முடியும். கீழே பார்க்க மேலே தச்சிருக்கேன். நான் கீழே பார்க்கவே இல்லை. நீங்க ஏதோ தள்ளி நிற்கிறது. ஐயோ அது சொல்லிக்கலாம்ல. ஏன்னா தொழில் தானே அதிகமாக இருக்கு. வாங்க பரவாயில்ல. அதிகம் விவசாயத்தை வச்சுருக்கேன். தப்பு இல்லைல்ல. அதுதானா? எல்லா வீட்லயும் நடக்குது அது. எல்லா வீட்லயும் நடக்குதுதான். அது இருந்துச்சு. இங்கதான் வேற உள்ள போனோம்னா சவுண்ட் வந்துட போறான். அது வேற பாத்து அதெல்லாம் கேக்குதான் தலைவர. ஏய் நான்சென்ஸ். நாங்களே